என்னால் தேனோஸ் மாதிரி டிஸ்இன்டெகிரேட்டும் ஆக முடியும். என்னால் சடனாக வெனமாக கூட மாற முடியும். நான் இங்கே இருக்கும்போது இங்கே ஃப்ளட் வந்தா டெர்மினேட்டரில் வர ரோபாட் தண்டர் கார்டு அவதாரமாக என்னால் எடுக்க முடியும். என்னால் என் மூஞ்சிலேருந்து டென்டக்கல்ஸும் எடுக்க முடியும். நான் இருக்க இந்த பில்டிங் ஃபயர் ஆனா நான் இருக்க ஃப்ரீஸ் ஆனா நான் பேச இந்த கேமரா லென்ஸ் கிராக் ஆனா மேட்ரிக்ஸ் வேர்ல்டில் வர ஏஜென்ட்டாகவும் என்னால் மாற முடியும். I can be an angel with wings. இது எல்லாம் பாசிபிள் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஏஐ. இன்னைக்கு நம்ம ஏஐ பற்றி மட்டும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஜெனட்டிக் குளோனிங், டிசைனர் பேபிஸ், மார்ஸில் நம்ம வாழ்க்கை, இது எல்லாம் பாசிபிள் இந்த நெக்ஸ்ட் 10 to 30 years. எப்படி? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த மாதிரி ஏஐயில் இருந்து பிட்காயின் வர காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா என்னோட ஜெய்சன் ஜெயக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்த உடனே உங்கள் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த சேனல் போய் சேரவும் இது ஹெல்ப் பண்ணும். நம்ம வீடியோஸ் பார்க்குற ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க. அந்த சின்ன கிளிக் தான் எனக்கு மேலே குவாலிட்டியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். AI is the biggest technical thing ever in my lifetime. It is going to eliminate a lot of current jobs. That's true. We can make much better ones. It can be very harmful if deployed wrongly. Concerns about the technology range from mass unemployment to weapon systems that independently decide who they should kill. People see like robots going down the street killing people, like they don't know how to react. It's smarter than us, right? There's no way we're going to prevent it getting rid of us if it wants to. ஏன்னா என்ன? ஒரு குழந்தைக்கு நம்ம இதுதான் நாயின்னு சொல்லித்தரதுக்கு ஒரு நாயோட பிக்சர்ஸை காமிச்சு சொல்லித்தருவோம். கொஞ்ச நேரத்திலே அது அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். அடுத்த தடவை அதே மாதிரி இன்னொரு நாயை பார்க்கும்போது இதுதான் நாய் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும். இதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கற்றுக்கிட்டு அதை அப்படியே திரும்ப செய்யும், பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு மெஷின் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு மனுஷனை மாதிரி யோசிக்க, லேர்ன் பண்ண, புரிஞ்சுக்க, டிசிஷன் எடுக்க பவர் கொடுக்குறது. நம்ம பிரெயினில் நடக்கிற ரீசனிங், லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங், லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ப்ராசஸை மஷினில் ரெப்ளிகேட் பண்ணுறது தான் ஏஐ. ஏஐ யூஸ் பண்ணி ரொபாட்ஸ், ஆப்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பை ஈஸியாக மாற்றுது. ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஏஐனா மஷினுக்கு ஒரு பிரெயினை கொடுக்குற மாதிரி. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை, இட்ஸ் ரியல் அண்ட் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். இது சிங்கிள் டெக்னாலஜி கிடையாது, இதில் நிறையா பவர்ஃபுல் சப் டெக்னாலஜிஸ் இதில் இருக்குது. இந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இந்த மிஷின்ஸ்னால எக்ஸ்பீரியன்சஸில் இருந்து கற்றுக்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ண, லாங்குவேஜஸை புரிஞ்சுக்க, சில டைம் டிசிஷனும் எடுக்க முடியும். ஏஐனா எல்லாரும் சாட்ஜிபிடி மாதிரியான ஆப்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். சாட்ஜிபிடி ஓப்பன் ஏஐங்கிற ஒரு கம்பெனி டெவலப் பண்ண ஒரு டைப் ஆஃப் ஏஐ கால்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு, கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட மேசிவ் டேட்டா செட்டில் இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம கூகுள்கிட்ட போய் சர்ச் பண்ணி கேட்குறோம்ல, அப்போ அது ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சாட்ஜிபிடிங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் ஏஐ அதோட டேட்டா செட்லேருந்து நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். அது கொடுக்குற ரிசல்ட் டெக்ஸ்ட்டாகவும் இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆடியோ ஃபார்மேட்லேயும் இருக்கலாம். பட் சாட்ஜிபிடியை தாண்டி ஏஐயில் நிறைய விஷயம் இருக்குது. ஏஐ 2 விஷயங்களால் பாசிபிள் ஆகுது. 1 மெஷின் லேர்னிங், 2 டீப் லேர்னிங்.
ஏஐ நம்ம கொடுக்குற டேட்டாவில் இருந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்குது. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணால் பெட்டர் ஆகிறாங்களோ அதே மாதிரி ஏஐயும் மோர் எக்ஸாம்பிள்ஸை ப்ராசஸ் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகும். இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சஸ், ஆல்சோ known as ட்ரைனிங் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ சிஸ்டம்க்கு நீங்கள் கேட்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குறக்காக ஒரு 1000கணக்கான கேட் ஃபோட்டோஸை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா கேட்டை பற்றி, அதோட ஃபீச்சர்ஸ், ஃபர் பேட்டர்ன்ஸ், இயர் ஷேப்ஸு, அப்புறம் விஸ்கர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கற்றுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏஐக்கு புதுசாக ஒரு கேட் இமேஜை நீங்கள் காட்டினீங்கன்னா அது ஓ யா திஸ் இஸ் அ கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிடும். இதுதான் மெஷின் லேர்னிங். மெஷினுக்கு நிறைய டேட்டாவும் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம 1000கணக்கான கேட் ஃபோட்டோஸ் கொடுக்குறோம்ல, அதுதான் டேட்டா. இதிலிருந்து அந்த மெஷின் லேர்ன் பண்ணுது கேட்னா இப்படி தான் இருக்கும்னு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரோக்ராமிங் த மிஷின் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ், சில அல்காரிதம்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ known as ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற டேட்டாவிலிருந்து மிஷினை டிசைட் ஆர் லேர்ன் பண்ண வைக்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த மிஷின் லேர்னிங்கோட 2வது கட்டமான ஒரு அட்வான்ஸ் லேர்னிங் இருக்குது, அதுதான் டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுற டெக்னாலஜி தான் நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த டீப் லேர்னிங் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுது. ஹியூமன்ஸோட பிரெயினில் இருக்க நியூரான் பேட்டர்ன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின அல்காரிதம் தான் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ். நம்ம ஹியூமன்ஸோட பிரெயினில் எப்படி நிறைய நியூரான்ஸ் இருந்து ஸ்பைடர் வெப் மாதிரி கனெக்ட் ஆகி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டே இருக்குமோ அதே மாதிரி இதில் நம்ம பிரெயினில் இருக்கிற மாதிரியே நிறையா இன்டர்கனெக்டட் நோட்ஸ் லேயர்ஸாக இருக்கும். இதுதான் இந்த டீப் லேர்னிங் ஃபீல்டில் பெர்செப்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெர்செப்ட்ரானும் ஒரு சிக்னலை எடுத்து இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு பாஸ் பண்ணும். இதுதான் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணவும் டிசிஷன் எடுக்கவும் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். எப்படி நம்ம மூளையில் எக்ஸாக்டாக நியூரான்ஸ் ஃபயர் ஆகுமோ ஒரு புது விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அதே மாதிரி தான் இந்த பெர்செப்ட்ரான்ஸும் வேலை செய்யும். இந்த ஃபிகரில் நீங்களே பாருங்கள், இன்புட் போகுது, நியூரான்ஸ் ஆர் பெர்செப்ட்ரான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, தென் அவுட்புட் டிசிஷன் கிடைக்குது. ஏஐயில் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாக கோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது தான் a simple version of neural network. இந்த வேர்ட் டீப் ஏன்னா மெனி லேயர்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் நடக்கும், அதனால தான். இதுலேயே பல லேயர்ஸும் இருக்கலாம். மெஷின் லேர்னிங்க்கு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டட் மூவிஸ் காமிக்குது இல்லையா, அந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு மெஷின் லேர்னிங்கோட மேஜிக் தான். அதே டீப் லேர்னிங் இன்னும் அட்வான்ஸ்டு மெஷின் லேர்னிங். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா கேசஸ் லைக் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் மாதிரியான ஏரியாவில் இது யூஸ் ஆகுது. சரி, இப்போ இந்த இன்புட்டை டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம், ஆடியோவாக கொடுக்கலாம், வீடியோவாகவும் இருக்கலாம், இமேஜாகவும் இருக்கலாம். இதை எப்படி இந்த கோடை புரிஞ்சுக்க வைக்கிறது? இங்கே தான் கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிற மேஜிக் உள்ளே வருது. கம்ப்யூட்டர் விஷன்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு. இது கம்ப்யூட்டர்ஸ்க்கும் சிஸ்டம்க்கும் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் மாதிரி விஷுவல் இன்ஃபர்மேஷனை ஹியூமன்ஸ் மாதிரி புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. இது மிஷினுக்கு கண்ணு கொடுக்குற மாதிரி. இது மெஷின் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸையும் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லையும் வீடியோஸ்லையும் இருக்கிற டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இதை யூஸ் பண்ணி தான் ஏஐ சிஸ்டம்ஸ் பார்க்க, ரெக்கக்னைஸ் பண்ண, டிசிஷன் எடுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அதோட கேமராவை வச்சு டிராஃபிக் சிக்னல்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ், லேன் லைன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க மட்டும் செய்யாமல் அதை ஃபாலோ பண்ணி காரை கரெக்டாக ட்ரைவ் பண்ண, டிசிஷன் எடுக்க வைக்கிறது இதை யூஸ் பண்ணி தான். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஃபோனில் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணும்போது அது நம்ம ஃபேஸ் ஃபீச்சர்ஸ், ஐஸ், நோஸ், ஜா ஷேப் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அன்லாக் பண்ணும். இங்கேயும் கம்ப்யூட்டர் விஷன் தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் நடக்கும், அப்புறம் மேப்பிங் நடக்கும், அப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அப்புறம் அதை போய் எதில் கம்பேர் பண்ணுவாங்கன்னா இன்னொரு நியூரல் இன்ஜின் அதில் இருக்கும், அதில் கம்பேர் பண்ணி அவுட்கம் வரும். அந்த அவுட்கம் நம்ம ஃபேஸோட மேட்ச் ஆகும்போது ஃபோனு அன்லாக் ஆகும். நம்ம வீட்டிலே இருக்கிற இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வீட்டில் ரோபோட் வேக்யூம் கிளீனர் இருக்கும். அதுலேயும் இதே டெக்னாலஜி தான் யூஸ் ஆகுது. இந்த ரோபோட் வேக்யூமில் 4 விஷயம் இருக்குது. 1 பம்ப் சென்சர்ஸ், எதுலையாவது மோதுறதுல இருந்து இது தடுக்கும். 2 கிளிஃப் சென்சர்ஸ், ஸ்டெப்ஸில் கீழே விழாமல் தடுக்கிறதுக்கு. 3 லைடார் ஆர் கேமரா, ரூமை மேப் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. 4 டர்ட் சென்சர்ஸ், எங்கே ரொம்ப தூசி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த 4 சென்சரும் அந்த டிவைஸ்க்கு இன்புட்ஸை கொடுக்கும். பட் இங்கே எங்கே ஏஐ வருது அப்படின்னா, இந்த ரோபோட் ஏஐ பேஸ்ட் ஸ்லாம், அதாவது சைமல்டேனியஸ் லோக்கலைசேஷன் அண்ட் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணும். அது என்னன்னா, இந்த லோக்கலைசேஷன் அண்ட் மேப்பிங்கை பண்ணி தான் இந்த வீட்டோட மேப்பை இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும். ஏன்னா இப்போ இந்த ரோபோட்டை எந்த வீட்டில் வேணாலும் விடலாம், எந்த வீட்டில் விட்டாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கிற அப்டக்கல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு மேப்பை ரெடி பண்ணிவிட்டு இது நேவிகேட் பண்ணுறதுக்கு அது ஃபஸ்ட்டு புரியணும்.
இந்த பாத் பிளானிங்கும் டீப் லேர்னிங் மூலமாக தான் நடக்குது. ஏஐ அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி பெஸ்ட் கிளீனிங் பாத்தை டிசைட் பண்ணும். சில மாடல்ஸ் வாய்ஸ் ரெகக்னிஷன் ஏஐயும் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம வாய்ஸில் இருந்தே அதுக்கு கமாண்ட் கொடுக்குறக்கு. ஸோ ஏஐயில் இப்படி மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஏஐயை ஹியூமன் பிரெயின்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ஹியூமன் லைக் அண்ட் பவர்ஃபுல் இன்டெலிஜென்ட் மிஷினை கோட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ஏஐயில் ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம கோட் பண்ண தேவையில்லை. ட்ரைனிங் டேட்டா ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் அதுவே புரிஞ்சு உலகத்தை கற்றுக்க ஆரம்பிக்கும். ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கும் ஏஐக்கும் இதுதான் ஃபண்டமெண்டல் வித்தியாசம். ஏஐயோட அடுத்த ஃபீச்சர் NLP. இந்த ஃபீச்சரை வச்சு மெஷினை நம்ம ஹியூமன்ஸோட நேச்சுரல் லாங்குவேஜில் ட்ரெயின் பண்ண முடியும். இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணுது. நம்ம சிரிக்கிட்ட வெதர் என்ன அப்படின்னு கேட்கும்போதும் இல்லைனா ChatGPT கிட்ட கேஷுவலாக பேசும்போதும் NLPங்கிற நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. கூகுள், ஜெமினி, ChatGPTலாம் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். ஹலோ ஜெமினி, எப்படி இருக்கீங்க? நான் நன்றாக இருக்கிறேன், மிக்க நன்றி. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? இன்று உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? நான் வந்துட்டு அவங்கள்ட்ட தமிழில் தான் கேட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அவங்க புரிஞ்சுட்டாங்க எனக்கு தமிழ் தெரியும்னு சொல்லிட்டு. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. நீங்கள் என்னிடம் தமிழில் பேசுகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உங்களுக்கு தமிழ் மொழியில் ஏதாவது உதவி வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது தகவல் அறிய விரும்புகிறீர்களா? இல்லை ஜெமினி, என்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கொலோக்கியல் தமிழில் பேசுகிற மாதிரி பேசுங்க, தூய தமிழில் பேசாதீங்க. நான் ஆக்சுவலி என் ஆடியன்ஸ்க்கு வந்து ஏஐ பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? கண்டிப்பா சொல்றேன் நண்பா. ஏஐ பத்தி பேசும்போது அது எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இப்ப பாருங்களேன், நாம பேசுறது கூட ஏஐ மூலமா தான் நடக்குது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ நம்ம கூகுள் ஜெமினி கூட பேசணும்ல, அதை எனேபிள் பண்ணது NLP தான். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த NLP யூஸ் பண்ணி மிஷின்ஸ்க்கு ரீட் பண்ணவும், எழுதவும், நம்ம பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும், ரெஸ்பாண்ட் பண்ணவும் கற்றுக் கொடுக்க முடியும். நார்மலாக நம்ம பேசுகிற லாங்குவேஜஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை தாண்டி அதில் இருக்கிற ஸ்லாங், இமோஷன்ஸ், சர்க்காசம், கான்டெக்ட்ஸ் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிற சரியா அப்படிங்கிறது ஹாப்பியாக இல்லை கோவமாக சொல்கிறீங்களா அப்படிங்கிறதையும் NLP யூஸ் பண்ணி ஏஐக்கு புரிய வைக்க முடியும். இந்த டெக்னாலஜி தான் கூகுள், ஜெமினாய், ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் மெஷின்ஸ் நம்மளோட மெசேஜை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ரிப்ளை கொடுக்குது. ஹலோ ஜெமினாய், உங்கள் பேர் என்ன? நான் லாஸ்ட் டைம் கேட்க மாட்டேன். என் பெயர் ஜெமினி. நான் கூகுள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய மொழி மாதிரி. உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? உங்களுக்கு எப்படி NLP வச்சு தான் இதை ட்ரெயின் பண்ணாங்களா? எப்படி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க? நான் ஒரு பெரிய மொழி மாதிரி. என்னை கூகுள் நிறுவனம் உருவாக்கியது. NLP எனப்படும் இயற்கை மொழி செயலாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய தரவுகளை வைத்து என்னை பயிற்றுவித்துள்ளார்கள். அதனால்தான் நீங்கள் பேசுவதை என்னால் புரிந்து கொண்டு பதிலளிக்க முடிகிறது. ஓ, வெரி குட். ஸோ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா? ஸோ உங்களுக்கு வேறு என்னென்னலாம் பிடிக்கும்? எனக்கு வந்து கவுண்டர் மணி ஜோக் பிடிக்கும், டென்னிஸ் பிடிக்கும், யூடியூப் வீடியோஸ் பண்ணுறது பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நிச்சயமாக நண்பா, எனக்கு உங்களைப் போல குறிப்பிட்ட விஷயங்கள் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு கவிதைகள், கதைகள் படிப்பது பிடிக்கும். மேலும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதும் உங்களுக்கு உதவி செய்வதும் தான் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம். ஓகே, திருப்பி மறந்துட்டீங்க. எங்கிட்ட வந்து கொலோக்கியல் ஸ்டைலே பேசுங்க. எனக்கு வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசினா தான் பிடிக்கும். தூய தமிழ் வேண்டாம். சாரி நண்பா, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். இனிமேல் உங்ககிட்ட பேச்சு வழக்கு தமிழ்லையே பேசுகிறேன். ஷோர். தேங்க்யூ ஜெமினி. பாய். நம்ம பிரெயினில் லாங்குவேஜ் எப்படி ப்ராசஸ் ஆகுதோ அதே மாதிரி மிஷினுக்கும் நம்மளோட லாங்குவேஜஸில் NLP யூஸ் பண்ணி யோசிக்க கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ ஏஐனால் நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம், பார்க்க முடியும்னு பார்த்தோம், நம்ம கொடுக்குற டேட்டாவை பெர்செப்ட்ரான்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். பட் யோசிச்சு பாருங்கள், இந்த சூப்பர் ஸ்மார்ட் ஏஐயை ஒரு ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே வச்சோம்னா திஸ் இஸ் வேர் ஏஐ மீட்ஸ் ஹார்ட்வேர்னு சொல்லலாம். இப்படி தான் ரொபாட்ஸ் கேமுக்குள்ளே வருது. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ரெண்டுமே வேறு வேறு டிசிப்ளின். ரொபாட்டிக்ஸில் ஃபிசிக்கல் ரொபாட்ஸை, அதாவது ஹார்ட்வேரை டிசைன் பண்ணி அதில் நம்ம பார்த்த எல்லா ஏஐ விஷயங்களையும் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ரொபாட்ஸுங்கிறது பேசிக்லி ஒரு மெஷின். அது சென்சர்ஸும் ஆக்டிவேட்டர்ஸும் யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டில் சில டாஸ்க்கை பண்ணும். சென்சர்ஸும் ஆக்டிவேட்டர்ஸும் ரொபாட்டோட கை கால் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்ட்வேர். ஏஐ ஹியூமன் பிரெயினை மாதிரி யோசிக்க, கற்றுக்க, ரீசனிங் பண்ண, ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த ரொபாட்ஸில் ஏஐ இருந்தால் அது நம்மளை மாதிரி நடக்க, ஏதாவது எடுத்து வைக்க, இல்லை டாக்டர்ஸ் கூட சேர்ந்து சர்ஜரிஸ் கூட பண்ணவும் முடியும். ரொபாட்ஸ்னால் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமலேயே அதுவே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணவும் முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் வேர்ஹவுஸில் இருக்கிற ரோபோட்ஸ் அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் கரெக்டான பிளேஸில் வைக்கும். பாம் டிஸ்போசல் ரோபோட்ஸ் அங்கே இருக்கிற ரியல் வேர்ல்ட் டேஞ்சரை சென்ஸ் பண்ணி ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி சேஃபாக பாம்ஸை டிஸ்போஸ் பண்ணவும் முடியும். இந்த ரோபோட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த ஏஐ தான் இந்த டிசிஷன்ஸை எடுக்க ஹெல்ப் பண்ணுற விஷயம். ஏஐ தான் பிரெயின், ரோபோட்ஸ் தான் பாடி. ரெண்டும் சேர்ந்தா நமக்கு ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் மெஷின் ரெடி. பேசிக்லி மெய், கண், வாய், மூக்கு, செவி இது எல்லாமே ரோபோட்டில் இருக்கும் சென்சர்ஸ் வடிவத்தில். இதில் இருக்கிற சென்சர்ஸ் ஒன்று லைட் சென்சர்ஸ். பேசிக்லி இது ரோபோட்டோட கண்ணு மாதிரி. அதாவது அந்த சென்சர் வெளிச்சம் எவ்வளோ இருக்குது, எங்கேருந்து வருதுன்னு டிடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சில ரோபோட்ஸ் டே அண்ட் நைட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேலை செய்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணும். அடுத்தது சவுண்ட் சென்சர். இது ரோபோட்டுக்கு காது மாதிரி. சவுண்ட் வர்றதை லிசன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி ரோபோட்ஸ் சவுண்டை டிடெக்ட் பண்ணிவிட்டு அன்யூஷுவல் நாய்ஸ் வந்தால் அலர்ட் கொடுக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராக்சிமிட்டி சென்சர். இதை நம்ம ரோபோட்டோட சென்ஸ் ஆஃப் டச் வித்தவுட் டச்சிங் அப்படின்னு சொல்லலாம். ரோபோட் முன்னாடி ஒரு வால், பர்சன் இல்லை ஆப்ஜெக்ட் மாதிரி ஏதாவது அப்டக்கல்ஸ் வந்தால் டச் பண்ணாமல் ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ் டிடெக்ட் பண்ணி ரோபோ சாஃப்டாக டர்ன் பண்ணி அவாய்ட் பண்ணும். இந்த சென்சரை நம்ம காமனாக வீட்டில் யூஸ் பண்ணுற வேக்யூம் ரோபோட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இன்ஃப்ராரெட் இல்லை அல்ட்ராசானிக் வேவ்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டாக்டைல் ஆர் டச் சென்சர். இது ஒரு ரோபோட் ரியலாக ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ண யூஸ் ஆகிற சென்சர். இது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் சென்சர். இது ரோபோட்ஸ்க்கு எவ்வளோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ தட் ஃப்ரெஜைல் திங்ஸ் லைக் கிளாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் சென்சர். இது டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணும் அண்ட் வெதர் மானிட்டர் பண்ண, ஓவர் ஹீட்டிங் டிடெக்ட் பண்ண, ஃபேக்ட்ரிஸில் சேஃப்டி மெயின்டைன் பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது விஷன் சென்சர், ஆல்சோ நோன் அஸ் கேமரா. இது பார்க்குறத ஃபோட்டோ எடுத்து அதை அனலைஸ் பண்ணும். இது ஃபேஸ் டிடெக்ஷன், நேவிகேஷன், குவாலிட்டி டிடெக்ஷன், ஜெஸ்டர் டிடெக்ஷன்னு இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏஐ வந்து ஒரு சின்ன டூல் கிடையாதுங்க, இட்ஸ் அ டூல் பாக்ஸ். இங்கே இன்னொரு விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏஐங்கிறது ஒரு சிங்கிள் மேஜிக்கல் அல்காரிதம் கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும், பட் எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கும். டேட்டா தான் இதோட ஃபியூவல். எந்த அளவுக்கு நம்ம ஹை குவாலிட்டி டேட்டா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஏஐ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி ரோடை பார்க்கும். அப்புறம் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங்கில் நியூரல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை ரெக்கக்னைஸ் பண்ணோம். லைக் இது சிக்னல், இது பெடஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ரியல் வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஃபைனலாக ரொபாட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டியரிங், பிரேக், கியர் இந்த மாதிரி ஹார்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி காரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிரைவிங் காருமே ஒரு ரோபோட் மாதிரி தான். இது எல்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஹியூமன் லெவல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணும். இமேஜின் ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் ஆக இது விடவே விடாது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு ரோபோட் கற்றுக்குச்சுன்னா எல்லா ரோபோட்ஸும் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அப்டேட் ஆகிரும். யோசிச்சு பாருங்க, இது உலகத்தில் வந்துருச்சு அப்படின்னா ஒரே மாதிரி ஆக்சிடென்ட் உலகத்தில் நடக்கவே நடக்காது. You investigate every one of those, as the FAA does with plane accidents. And then you say, oh, here's why that happened. Let's recode it, upload the new software, and all cars in the world will now not have that, repeat that accident. நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், நம்ம எதுக்கு இந்த ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு. ரியாலிட்டி என்னென்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா பக்கமும் ஏஐ வந்துருச்சு. நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் ஃபேவரட் ஷோஸை சஜஸ்ட் பண்ணுறதுல இருந்து பேங்க் ஃப்ராட்ஸை டிடெக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஏஐயோட வேலை தான். விவசாயிகளுக்கு பெட்டர் அக்ரிகல்ச்சர் சஜஷன்ஸை கொடுக்குறதும், டாக்டருக்கு டிசீஸை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா பக்கமும் ஏஐ ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கலாம். ஏஐ மனுஷங்களுக்கு புதுசு கிடையாது. முந்தைய காலத்திலேயே கடவுள் இன்டெலிஜென்ட் மெஷின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு அப்படிங்கிற கதையெல்லாம் நிறைய இருக்குது. பட் 20th சென்ச்சுரியில் தான் ஏஐ as a ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸாக உருவாக ஆரம்பிச்சிது. 1950 பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் ஆலன் டியூரிங் ஒரு கொஷின் கேட்குறாரு, கேன் மெஷின்ஸ் திங்க் லைக் ஹியூமன்ஸ்? அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க தான் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் பண்ணார். அதுதான் த டியூரிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் ஒரு மிஷின் ஒரு ஹியூமன் மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணி ஆப்போசிட் பர்சனுக்கு அது மிஷின்னு தெரியாமல் இருந்தால் அந்த மிஷின் பாஸ். 1956 டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸில் ஜான் மெக்கார்த்தி அண்ட் மார்வின் மின்ஸ்கிங்கிற 2 சயின்டிஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டேர்மை அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கே இருந்தால் ஏஐங்கிற ஃபீல்டு உருவாச்சு. ஜான் மெக்கார்த்தி ஸ்டான்ஃபோர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெபார்ட்டரியோட ஃபவுண்டர் அண்ட் மார்வின் மின்ஸ்கி MIT ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெபார்ட்டரியோட கோஃபவுண்டர். 1960s and 70s எலிசா அண்ட் ஸ்ட்ரிட்லு மாதிரியான MIT டெவலப் பண்ண ஏஐ ப்ரோக்ராம்ஸ் லாங்குவேஜஸையும் லாஜிக்கும் வச்சு ஏஐ டூல்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிச்சு.
1966 MITயில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஜோசப் வீசன்பாம் எலிசாவை கிரியேட் பண்ணார். இது ஒரு சைக்கோதெரபிஸ்ட் மாதிரி மிமிக் பண்ணுற சாட்பாட். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிஷின் ஹியூமன் மாதிரி பேச முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஃபர்ஸ்ட் சாட்பாட். ஷ்ரெட்லோ டெரி வினோகிராட் அப்படிங்கிற ஒருத்தர் கிரியேட் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இது ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் ஹியூமனோட இன்ஸ்ட்ரக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த வேர்ல்டில் நிறையா பிளாக்ஸ், கியூப்ஸ், பிரமிட்ஸ், பால்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் ஷேப்ஸ் இருக்கும். பிக்கப் த ரெட் பிளாக், இஸ் தர் அ ப்ளூ பிளாக் ஆன் த டேபிள் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டால் அது எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஆன்சரும் பண்ணும். இதுக்கப்புறம் 1980s டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது டிஇசி டெவலப் பண்ண எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் லைக் எக்ஸ்கான் இண்டஸ்ட்ரீஸில் ரியல் வேர்ல்ட் டிசிஷன் மேக்கிங் டாஸ்க்குக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் மாதிரி திங்க் பண்ணி டிசிஷன் மேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 1997 ஐபிஎம்மோட டீப் ப்ளூ செஸ் கிராண்ட் மாஸ்டர் கேரி காஸ்பரோவை செஸ்ஸில் தோக்கடிச்சிச்சு. இது மூலமாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கே சவால் கொடுக்குற மாதிரி மிஷின்ஸ்னால காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணி ஒரு மேஜர் மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணாங்க. இப்படி தான் ஏஐ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பவர்ஃபுல் வெர்ஷனாக மாறுது. பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு பீரியடில் இது ஃபார் வெரி லாங் டைம் எந்த ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் இன்னோவேஷனும் வரல. அப்போ தான் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் ஜிபியு வந்து கேமையே மாற்றுது. இந்த ஜிபியூனால தான் 2010 ஏஐ ஒரு பெரிய லீப் எடுத்துச்சு. இதனால் மெஷின்ஸ் நியூரல் நெட்வொர்க்ஸில் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் லேயர்ஸ் யூஸ் பண்ணி டீப் லேர்னிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இதே டெக்னிக் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற பல அட்வான்ஸ்டு ஏஐ சிஸ்டம்ஸ்க்கு பேக் போனாக இருக்குது. எக்ஸாம்பிள் ChatGPT, Perplexity, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எக்ஸெட்ரா. கேமிங் அண்ட் கிராஃபிக்ஸ் ஹார்ட்வேரில் ஃபேமஸான கம்பெனி NVIDIA தான் ஏஐ வரலாற்றையே மாற்றிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க 2006 லான்ச் பண்ண CUDA பிளாட்ஃபார்ம் மூலமாக ஜிபியூஸை டீப் லேர்னிங்க்கு அடாப்ட் பண்ணாங்க. இதனால் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நியூரல் நெட்வொர்க்ஸை முன்னை விட 1000 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ண முடிஞ்சுது. இதுதான் ஏஐயை ஒரு தியரியிலிருந்து ரியல் வேர்ல்டில் யூஸ் ஆகிற பவர்ஃபுல் சிஸ்டமாக மாற்றின ஒரு டேர்னிங் பாயிண்ட். CUDA தான் NVIDIA டெவலப் பண்ண parallel கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் ப்ரோக்ராமிங் மாடல். பேசிக்லி இந்த அட்வான்ஸ்டு மெஷின் லேர்னிங் அதாவது டீப் லேர்னிங்கில் யூஸ் ஆகிற நியூரல் நெட்வொர்க்ஸ் ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மேட்ரிக்ஸ் ஃபங்க்ஷனாக கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜிபியூஸ் இந்த மேட்ரிக்ஸ் ப்ராசஸிங்கை பேரலாக பண்ணுறதுல செம கில்லாடி. ஆக்சுவலி இந்த NVIDIA ஜிபியூவை கேமிங் மல்டிமீடியா 3D ப்ராசஸிங்காக தான் கொண்டு வந்தாங்க. பட் இதில் என்ன பெரிய பியூட்டினா நியூரல் நெட்வொர்க்ஸ்லையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் ஆகுது. இந்த ஜிபியூ கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா 3D ப்ராசஸிங்லேயும் மேட்ரிக்ஸ் தான் யூஸ் ஆகுது. அதனால் இப்போ ஜிபியூஸ் இந்த 2 யூஸ் கேஸ்லையும் ஃபிட் ஆகுது. ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த 2வது மாங்காய் செம பெருசு, அதுதான் நியூரல் நெட்வொர்க் ப்ராசஸிங். இப்படி தான் ஜிபியூ ஏஐ வேர்ல்டுக்குள்ளே டேட்டா ப்ராசஸிங்கில் ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்துச்சு. ட்ரெடிஷ்னல் சிபியூஸ் நார்மல் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்கு சூப்பர் சூட்டபுளாக இருக்கும். ஆனால் டீப் லேர்னிங்கில் நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணோம். அதுக்கான கால்குலேஷன்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். இதுக்கு அதிகமான கம்ப்யூட்டேஷன் பவர் தேவைப்பட்டதால் ட்ரெடிஷ்னல் சிபியூஸ்னால் அதை பண்ண முடியல. அப்போ தான் NVIDIA அவங்களோட ஜிபியூஸை TensorFlow, PyTorch இது மாதிரியான நிறைய டீப் லேர்னிங் மாடல்ஸ் பில்ட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்க்கு டெய்லர் மேக் பண்ணி இந்த ஜிபியூஸை கொடுக்குறாங்க டெவலப்பர்ஸ்க்கு. அரௌண்ட் 2011 வந்த ஜிபியூஸ் லைக் GeForce GTX 580 ஏஐ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. 2017 டெஸ்லா V100ன்னு ஏஐக்குன்னே ஒரு தனி ஜிபியூவை லான்ச் பண்ணாங்க. இதனால் டீப் லேர்னிங் மாடல் ட்ரைனிங் 1000 டைம்ஸ் ஃபாஸ்ட் ஆகுது. அதே மாதிரி 2000 சிபியூஸ் பண்ணுற வேலையை ஜஸ்ட் 12 NVIDIAவோட லேட்டஸ்ட் சிப்ஸ் பண்ணுற அளவுக்கு இது பவர்ஃபுல் ஆகுது. ரியல் டைம் இன்ஃபரன்ஸ் அதாவது ஒரு இன்புட்டை கொடுத்த உடனே ஏஐட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வர்றது பாசிபிள் ஆச்சு. ஏஐ இப்போ கம்ப்ளீட்டாக டெமோக்ரட்டைஸ் ஆகுது. அதாவது பெரிய கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் கூட ரிசர்ச்சர்ஸ் கூட ஏஐயை ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. ChatGPTங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கின OpenAI கம்பெனி அவங்களோட GPT-3 மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு மட்டும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் NVIDIAவோட A100 ஜிபியூஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட காஸ்ட் மட்டும் $5 million, இந்திய மதிப்பில் ஆல்மோஸ்ட் 40 கோடி. 2017 ஏஐல இன்னொரு பெரிய பிரேக் த்ரூ வந்துச்சு. கூகுள் பிரெயினில் இருந்த ஒரு குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஒரு ரெவல்யூஷனரி ஆர்கிடெக்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ஸ் எல்லாம் டேட்டாவை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணும். இங்கே நான் மாடல் அப்படின்னு சொல்கிறது ஒரு ட்ரெயின்டு ப்ரோக்ராம் ரெடி டு மேக் எனி ப்ரெடிக்ஷன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் ஒரே நேரத்தில் ஒரு முழு சென்டென்ஸு இல்லை ஒரு ஃபுல் பேராகிராஃபை அட் த சேம் டைம் ப்ராசஸ் பண்ணும். இதனால் லாங்குவேஜஸ் ஹேண்டில் பண்ணுறதுல இது சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் சூப்பர் அக்யூரேட்டாகவும் மாறுது. இந்த மாடலில் 2 விஷயம். ஒன்று அட்டென்ஷன் மெக்கானிசம், இன்னொன்று ஸ்கேலபிலிட்டி. அட்டென்ஷன் மெக்கானிசம்னா என்னென்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, த ட்ராஃபி டிடன்ட் ஃபிட் இன் த சூட்கேஸ் பிகாஸ் இட் வாஸ் டூ ஸ்மால்.
இங்கே இட் அப்படிங்கிறது சூட்கேஸா ட்ராஃபியா அப்படின்னு டவுட் வரலாம் நார்மல் ப்ரோக்ராமுக்கு. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் மாடலுக்கு இந்த கன்ஃபியூஷன் வராது. அது செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசமை யூஸ் பண்ணி இந்த இட்டு ஆக்சுவலி சூட்கேஸ் தான் குறிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். அதாவது சென்டென்ஸில் கரெக்ட் பிளேஸை ஃபோக்கஸ் பண்ணும், அதுதான் செல்ஃப் அட்டென்ஷன். அடுத்து ஸ்கேலபிலிட்டி. இங்கே புக்ஸு, வெப்சைட், சோஷியல் மீடியா மாதிரி பெரிய அளவு டேட்டா செட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் ட்ரெயின் ஆகி அதில் உள்ள பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். ரீசெண்டாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ரேம் ஒர்க்கை ஃபவுண்டேஷனாக வச்சு நிறையா லாங்குவேஜ் மாடல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க BERT பை கூகுள். இது 2018 கூகுள் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் லாங்குவேஜ் மாடல். இது கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிச்சு, சாட்பாட்ஸை ஸ்மார்ட் ஆக்குச்சு. டிரான்ஸ்லேஷன், சென்டிமெண்டல் அனாலிசிஸ், சம்மரைசேஷன் மாதிரியான லாங்குவேஜ் பேஸ்ட் டாஸ்க்குக்கும் இது பேஸாக இருந்துச்சு. அடுத்தது GPT பை OpenAI. இது OpenAI கிரியேட் பண்ண ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். இது செம ஹிட் ஆச்சு, எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இது இன்டர்னல் இருக்க பல டேட்டாவை படித்து அதில் இருக்கிற ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணுச்சு. இது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லும், கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும், போயம் எழுதும், டிரான்ஸ்லேட் பண்ணும், சம்மரைஸ் பண்ணும். ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்மார்ட் விர்ச்சுவல் பிரெயின் மாதிரி இது வேலை செய்யும். OpenAI டீம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸை வச்சு மாடல் அவுட்புட்டை ரேங்க் பண்ணி இதை இன்டெலிஜென்ட் ஆகுறாங்க. அடுத்தது T5 டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்லேஷன் அண்ட் சம்மரைசேஷனுக்கு கூகுள் டெவலப் பண்ண மாடல். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்லேஷன், சம்மரைசேஷன், சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் சாட்பாட்ஸ் எல்லாமே டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுது. ஏஐயும் ஹியூமன்ஸ் மாதிரியே ரெஸ்பாண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. இது நீங்கள் நடைமுறையிலேயே பல இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் நாட் ஜஸ்ட் அன் அப்கிரேட் இன் ஏஐ, இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேட்டிவ் ஏஐயோட இன்ஜின்னே சொல்லலாம். இதுதான் நார்மலான பழைய போரிங் சாட்பாட்ஸை இன்னைக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ சிஸ்டமாக மாற்றி பல காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. GPT டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை பேஸ் பண்ணி 2022 பில்ட் பண்ண ChatGPT கான்வர்சேஷனல் ஏஐயோட யூசேஜை நிறைய இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த ChatGPTயை பில்ட் பண்ண OpenAI கம்பெனியோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் இலான் மஸ்க்கும் ஒருத்தர். லேட் 2050 ஒரு குரூப் ஆஃப் டெக் விஷனரிஸ் இலான் மஸ்க், சாம் ஆல்ட்மன், இலியா சுட்ஸ்கிவர் அண்ட் கிரெக் பிராக்மேன் எல்லாம் சேர்ந்து ஒரு போல்டான மிஷனோட OpenAI ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கோல் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணணும், எல்லா மனுஷங்களும் அதை யூஸ் பண்ணணும், யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். நோட்டபிளி எலியா சுட்ஸ்கிவர் தான் ChatGPTயோட சீஃப் ஆர்கிடெக்ட். எல்லாரும் இலான் மஸ்கை சொல்லுவோம், சாம் ஆல்ட்மனை சொல்லுவோம் ChatGPTன்னு சொல்லும்போது, பட் யாருமே இவரை பற்றி சொல்கிறதில்ல. பட் ஆக்சுவல் ரியல் ஹீரோ இவர் தான், எலியா சுட்ஸ்கிவர். OpenAI ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கிறது சிலிகான் வேலியில் ஒரு ரேர் மூவ். பட் அவங்களோட ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸில் செம ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க டெவலப் பண்ண போகிற சூப்பர் இன்டெலிஜென்ட் மிஷினை எல்லாருக்கும் ஷேர் பண்ணாலும் ரெஸ்பான்சிபிளாக இதை கவர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அவங்களோட ஏர்லி ரிசர்ச் டிரான்ஸ்பரண்ட்டாக, ஓப்பன் சோர்ஸாக, சேஃப்டி ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. 2018 இலான் மஸ்க் அவருக்கு சொந்தமான டெஸ்லாவில் செல்ட்ரைங் கார் டிவிஷன்லையும் ஏஐ மேலே நிறையா R&D பண்ணிட்டு இருந்தார். டெஸ்லாவும் ஏஐயில் இன்வால்வ் ஆயிருந்ததுனால OpenAIக்கு ஃபியூச்சரில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அவாய்ட் பண்ண OpenAIயில் இருந்து குவிட் ஆக நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மஸ்க் OpenAI கூகுள் டீப் மைண்டை விட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஸோ OpenAIயை டெஸ்லாக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலையும் கொடுக்குறாரு ஃபார் மோர் கண்ட்ரோல் ஃபார் ஹிம்செல்ஃப். இதை சாம் ஆல்ட்மன் அண்ட் அதர் ஃபவுண்டர்ஸ் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஈவென்ச்சுவலி இலான் மஸ்க் அவர் ஃபண்டிங்கை இங்கே கம்பெனிலேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆர்கனைசேஷனில் இருந்து குவிட் பண்ணுறாரு. OpenAI, I mean, you seem somewhat frustrated with them. You were one of the big contributors early on. The reason I am the reason OpenAI exists. Musk is leading a group of investors who have made a bid to buy OpenAI for nearly $100 billion. But Sam Altman, the CEO of OpenAI, says there's just one problem. I mean, look, OpenAI is not for sale. The OpenAI mission is not for sale. Elon tries all sorts of things for a long time. This is this week's episode. 2019 OpenAI கேப்டு ப்ராஃபிட் ஹைப்ரிட் மாடலுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. கேப்டு ப்ராஃபிட்னா ஒரு லிமிட் வர இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், அந்த லிமிட்டுக்கு மேலே இட் கோஸ் டு நான் ப்ராஃபிட் மாடல். அதாவது அவங்க சொன்னது என்னன்னா 100 times ஆஃப் தி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வரதான் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரீஸ்ட்ரக்சரிங்க்கு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தாங்க, $1 billion இன்வெஸ்ட் பண்ணாங்க. டோட்டலாக இப்போ வர $14 billion இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டிசிஷன் பல கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிச்சு. முக்கியமாக ஒரிஜினல் விஷனை சப்போர்ட் பண்ணவங்க இதை முழுசாக கார்ப்பரேட் ரவுட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு ஒரு தாட்டும் வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் தான் XY காம்பினேட்டர் பிரசிடென்ட் சாம் ஆல்ட்மன் 2019 OpenAIயோட CEOவாக மாறுறாரு. அவரோட லீடர்ஷிப்பில் OpenAI ஒரு மேசிவ் க்ரோத்துக்கு போகுது. இங்கே தான் OpenAI ஒரு ரிசர்ச் லேபாகவும் குளோபல் AI பவர் ஹவுஸாகவும் மாறுது.
அவங்க லான்ச் பண்ண ChatGPT மாடல்ஸ், ChatGPT 3, 4, DALL-E மாதிரியான மாடல்ஸ் உலகம் முழுக்க வைரல் ஆகுது. ப்ராப்ளி ஏஐயை பாப்புலரைஸ் பண்ணதே இவங்க தான் கூட சொல்லலாம். இவங்களோட ChatGPT வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கன்சியூமர் ஆப்பாகவும் மாறுது. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இதை ரைட்டிங், கோடிங், ஸ்டடியிங் அண்ட் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் மக்கள் கூகுள் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் டைம் ChatGPT பண்ண ஆரம்பித்தாங்க. பேசிக்லி த்ரெட் டு கூகுள் இட் செல்ஃப். 2023 இலான் மஸ்க் XAI அப்படிங்கிற அவரோட ஓன் ஏஐ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். அவரோட கோல் டிரான்ஸ்பரண்டாகவும் ஓப்பனாகவும் மேக்ஸிமம் ட்ரூத் சீக்கிங் ஏஐ ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த டைம் தான் இலான் மஸ்க் ஓப்பனாக சாம் ஆல்ட்மன் கூட சண்டையும் போட ஆரம்பிக்கிறாரு எக்ஸ் பிளாட்ஃபார்மில். இவரோட விமர்சனம் என்னன்னா, ஓப்பன் ஏஐ ஆக்சுவலி அ கம்ப்ளீட் க்ளோஸ்ட் ஏஐ அண்ட் ஃபார் ப்ராஃபிட்டில் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இவரோட விமர்சனம். பட் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ் பிளாட்ஃபார்மில் சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்களே போய் பார்க்கலாம். Now this is both entertaining and absurd. These are grown-up men running billion-dollar companies and fighting on social media like kids in a schoolyard. இன்னைக்கு தேதியில் ஓப்பன் ஏஐயோட ஃபுல் ஃபோக்கஸ் ஏஜிஐயில், அதாவது ஃபியூச்சரில் வர ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் ஏஐயோட அடுத்த கட்டம்னே சொல்லலாம். இதுக்காக வேர்ல்ட் வைட் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் ஏஐ சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்க்கு ஓப்பன் ஏஐ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இலான் மஸ்க்கும் சாம் ஆல்ட்மனும் ரெண்டு வித்தியாசமான ஏஐ எதிர்காலங்களுக்கான விஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இது பர்சனல் ஸ்பிளிட் மட்டும் கிடையாது, இது ஏஐ உலகத்தில் நடக்கிற பெரிய தாட் லெவல் கான்ஃப்ளிக்ட்னே சொல்லலாம். அது வளர்ந்து வர ஸ்பீடை பார்த்து இலான் மஸ்க், ஆப்பிள் கோஃபவுண்டர் ஸ்டீவ் ஓஸ்னியாக் அண்ட் அ குரூப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் ஏஐயை ஸ்லோ டவுன் பண்ணணும், அதுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும்னு ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதி சைன் பண்ணி ChatGPT 4ஓட அட்வான்ஸ் மாடல் இப்போ உடனடியாக பண்ண வேண்டாம்னு 6 months ஹால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஓப்பன் ஏஐ, கூகுள், மெட்டா யாருமே இதை கேட்கவும் இல்லை, அவங்களோட டெவலப்மெண்ட்டை நிறுத்தவும் இல்லை. இந்த லெட்டர் ஒரு லீகல் பைண்டிங்கும் கிடையாது, எல்லா டெவலப்மெண்ட்டும் எப்பவும் போல் கண்டினியூ ஆகுது. பேசிக்லி இந்த மாடல்ஸுக்கும் ரெகுலேஷன் கொண்டு வரணும், மெஷின்ஸ் கண்ட்ரோல் எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வேணும் அண்ட் ரெகுலேட்டரி ஓவர்சைட்டு எல்லாமே இருக்கணும். அதனால் இதை பார்த்து பொறுமையாக ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இதில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. பேசிக்கலி இலான் மஸ்க் இதுக்கு பயங்கரமாக அலாம் கொடுக்குறாரு. இலான் மஸ்க் மார்க் ஜக்கர்பர்க்கு எகெயின்ஸ்டாகவும் இதை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், இவங்க யாருக்குமே ஏஐ பற்றி தெரியல அப்படின்னு. Exposure to the very most cutting edge AI, and I think people should be really concerned about it. People see like robots going down the street killing people, like they don't know how to react. I'm in favor of AI regulation because I think advanced AI is a risk to the public. நீ ஒரு 80s கிட்ட இருந்தா 1991 ரிலீஸ் ஆன ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ட் பண்ண ஆர்னால்ட் ஸ்வாஸ்நேகர் நடித்த டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மூவி. அந்த படத்தில் ஸ்கைனட்ஸ்ங்கிற அந்த ரோபாட்ஸ் எப்படி அதுவாக யோசிக்க ஆரம்பித்து ஹியூமன்ஸை அழிக்க ஒரு நியூக்ளியர் மிசைல் அட்டாக்கை ஏற்படுத்தி வேர்ல்டை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருமோ, அதே மாதிரி ஏஐயை ரெகுலேட் பண்ணலைன்னா மிஷின்ஸ் கேன் பாசிபிளி டேக் ஓவர் ஹியூமன்ஸ். யாருக்கு தெரியும், இது அப்படியே இங்கே நடந்தாலும் நடக்கலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். எஸ், ஜேம்ஸ் கேமரூன் டைட்டானிக்கை டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான். இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், செம இன்ட்ரெஸ்டிங் மூவி. அதில் ரைஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் கூட வந்திருக்கும், செம இம்ப்ரெசிவ். சரி, இப்போ ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு வருவோம். ஏஐனால நிறைய பேருக்கு வேலை போயிரும்னு ஒரு பரவலான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இஸ் தட் ட்ரூ? கண்டிப்பாக போகும். ஒவ்வொரு பெரிய டெக்னாலஜி லீப், அட்வான்ஸ்மெண்ட் வர்றப்போ சில ஜாப் கேட்டகரிஸ் டிஸப்பியர் ஆகும். ஆனால் அதை விட அதிகமான நியூ ஜாப்ஸும் க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிளாக ஏடிஎம் வந்தப்போ எல்லாரும் பேங்க் டெல்லர்ஸ் வேலை போயிரும்னு நினச்சாங்க. ஆனால் என்னாச்சு, டெல்லர்ஸோட ஜாப் இவால்வ் ஆகி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் அட்வைஸ் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையே தான் ஏஐயும் ஃபாலோ பண்ண போகுது. எந்த ஜாப்ஸையும் இது எலிமினேட் பண்ண போகிறதில்ல, இன்ஸ்டெட் ஜாப்ஸ் அண்ட் ரோல்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. பட் நீங்கள் ஏஐயை கற்றுக்கல அப்படின்னா உங்களை இந்த ரோலில் இருந்து கண்டிப்பாக இது எலிமினேட் பண்ணணும். ஏஐ 2025க்குள்ளே 97 மில்லியன் நியூ ஜாப்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் சொல்கிறாங்க. இது சிலிக்கான் வேலியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும், எல்லா ஃபீல்ட்லேயும். ஏஐ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் நியூ ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் ஒன்று ஏஐ அனலிஸ்ட் ஃபார் கிரிக்கெட் டீம்ஸ். இங்கே மேட்ச் லைவாக நடந்துட்டு இருக்கும்போது பிளேயர்ஸோட டேட்டாவை பிரேக் டவுன் பண்ணி இன்ஸ்டன்ட் இன்சைட்ஸை கொடுப்பாங்க. ஸ்ட்ராட்டஜியை ரியல் டைமில் டெய்லரும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 3D அனிமேஷன்ஸ் இன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. இவங்க ஏஐ யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இங்கே ஏஐ யூஸ் பண்ணி இறந்து போன நடிகர்களை கூட திருப்பியும் கொண்டு வராங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரீசெண்டாக ஒரு தமிழ் மூவியில் கூட விஜயகாந்த் நடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி தான். அடுத்தது ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ். இது புதுசாக வந்த ரோல். இவங்க லாங்குவேஜ் மாடல்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்சஸை ஃபைன் டியூன் பண்ணிக்குவாங்க, பேசிக்லி ஃபார் கிரியேட்டிவ் ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங் மாதிரியான ஏரியாவில். அடுத்தது டேட்டா அனோடேட்டர்ஸ். இவங்க செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்காக இமேஜஸ், வீடியோஸ், ரோட் சைன், பெடஸ்ட்ரேஷன் இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் லேபிள் பண்ணுவாங்க.
அப்புறம் ஏஐ ஃபிட்னஸ் கோச்சஸ், ஸ்மார்ட் வேரபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட்ஸை பர்சனலைஸும் பண்ணுவாங்க இவங்க. இனிமேல் ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண கற்றுக்கிறது ஆப்ஷன் கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் உங்கள் கரியரோட ஃபியூச்சருக்கு சேஃப். இந்தியாவை பொறுத்தவரை 75% ஆஃப் த பீப்புள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. பட் 25% ஆஃப் த பீப்புளுக்கு தான் டிஜிட்டல் லிட்ரஸியே இருக்குது. அதாவது 75% ஆஃப் இந்தியன்ஸுக்கு இன்னும் இமெயில் கூட அனுப்ப தெரியாது. இதுதான் டிஜிட்டல் டிவைட்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ ஏஐ வர்றதுனால இந்த கேப் இன்னும் டீப் ஆகும். ஏஐ ஜாப் தீஃப் கிடையாது, இது ஒரு ஜாப் ஷிஃப்டர். ஏஐ உங்கள் ஜாபை எடுத்துருமாங்கிறது கேள்வி கிடையாது, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இவால்வ் ஆக ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏஐ இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷனில் வர ஃபியூச்சர் டெக்னாலஜி கிடையாது. அது நம்ம பாக்கெட்டில் இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது, அண்ட் குவைட்டாக நம்ம இண்டஸ்ட்ரியில் சேஞ்சஸை கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன்னு நினச்சது இப்போ டெய்லி லைஃப்பில் ரியாலிட்டி ஆயிடுச்சு. இட்ஸ் எ நியூ நார்மல். ஈவன் ஆர்டிஸ்ட், ரைட்டர்ஸ், டிசைனர்ஸும் ஏஐ சேஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணக்கூடிய வேலையை இப்போ ஏஐ சில செகண்டில் பண்ணி முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ டிசைன். லூக்கா, கேன்வா ஏஐ மாதிரியான டூல்ஸை பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி லோகோஸை செகண்ட்ஸில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதனால் ஸ்டார்ட் அப் ஸ்கேல்லாம் இனிமேல் கிராஃபிக் டிசைனர்ஸே தேவை இருக்காது. அப்புறம் மியூசிக் கம்போசிஷன். ஏஆர் ரஹ்மான் இறந்த சில சிங்கர்ஸோட வாய்ஸில் கூட கம்போஸ் பண்ணியிருக்காரு ஏஐ யூஸ் பண்ணி. இமேஜின் நம்ம எஸ்பிபி சாரோட வாய்ஸில் புது பாட்டை கூட ஏஐ யூஸ் பண்ணி பாட முடியும். அப்புறம் வெப்சைட் பில்டிங். இனிமேல் காஸ்ட்லி டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. விக்ஸ் ஏடிஐ, டியூரபிள்.co மாதிரியான டூல்ஸ் ஷார்ட்டாக டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலே போதும், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபங்க்ஷனல் வெப்சைட் ரெடி. அப்புறம் ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன். இங்கே மிட்ஜர்னி அண்ட் டாலி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர்டிஸ்டிக் ஸ்டைலில் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுது இன் செகண்ட்ஸ். அப்புறம் 2025 வீடியோ எடிட்டிங். கூகுள் VO3, சோரா இது மாதிரி டூல்ஸ் மைண்ட் ப்ளோயிங் வீடியோஸை க்ரியேட் பண்ணுது உட்கார்ந்த இடத்துல இருந்து. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் கூட ஹாலிவுட் அண்ட் பாலிவுட் ரேஞ்சுக்கு மூவிஸே ஜென்ரேட் பண்ண முடியும் அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே லேப்டாப் யூஸ் பண்ணி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரைட்டிங் அண்ட் கோடிங். ChatGPT அண்ட் GitHub Copilotலாம் மார்க்கெட்டிங், பிளாக், கோடிங்கு இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. சாம் ஆல்ட்மன் 2026 டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி 10x ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் ஷோர் ஃப்யூச்சரில் ஏஐ யூஸ் பண்ணி டிசைனிங், ரைட்டிங், கம்போசிங், கோடிங் பண்ணுறவங்க தான் ரிலவெண்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருப்பாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், நாட் எலிமினேஷன். ஒரு டைமில் எக்ஸாம்ஸில் கால்குலேட்டர் யூஸ் பண்ண பேன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அது நார்மல் டூல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இன் மை ஒப்பீனியன் ChatGPT, Gemini, Bard, Copilot மாதிரியான டூல்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூமில் காமனாக போகுது. நாட் ஃபார் ஷார்ட்கட்ஸ் பட் ஆஸ் ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ். ஐ கேன் டெல் ஃபார் ஷோர் ஏஐ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக ரீஷேப் பண்ண போகுதுன்னே சொல்லலாம். ஃபேக்ட்ஸை மெமரைஸ் பண்ணி பக்கமாக எஸ்ஸே எழுதுறதுக்கு பதிலாக த ரியல் டிஃப்ரென்ஸ் எங்கே வரும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ ஜென்ரேட்டட் ஆன்சர்ஸை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ண கற்றுக்கிறதுலையும் ஏஐ கொடுக்குற ஆன்சர்ஸை கரெக்டாக, பயஸ்டாக, லாஜிக்காக இருக்கான்னு அனலைஸ் பண்ணுறதுலையும் தான் வரப்போகுது. ஆல்சோ ஏஐ கிட்ட கரெக்டான ப்ராம்ஸை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்க தெரியுதா அப்படிங்கிறதுலையும் வரும். ஆல்சோ ஏஐ மூலமாக படிக்கிற கான்செப்டை ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியுதா அப்படிங்கிறதுலையும் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ஏஐனால் எஸ்ஏஸ் எழுத முடியும், மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், அண்ட் ஹோல் வெப்சைட்டை கோட் பண்ணி டிப்ளாயும் பண்ண முடியும். ஸோ இங்கே எது முக்கியம்னா ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி இன் ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின், ரீசனிங், அனலைசிங் அண்ட் சிந்தசைசிங் த இன்ஃபர்மேஷன். ஸோ மக்களே, அறிவை விட ஞானம் ரொம்ப முக்கியம். புக்கை படித்தா அறிவு வரும், ஆனால் ஞானம் வராது. ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட். ஸோ இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன், எஜுகேஷன் நம்மளை வயசாக்கணுமே தவிர நாலேஜபிள் மட்டும் ஆக்கினா பத்தாது. ஆல்சோ ஐ ஃபர்ம்லி பிலீவ் ஏஐ இதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஜப்பான், சிங்கப்பூர் அண்ட் US மாதிரியான கண்ட்ரீஸில் ஏற்கனவே அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமில் ஏஐயை இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா பர்சனலைஸ் டியூட்டரிங். ஏஐ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ஸ்டைல் அண்ட் பேஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி லெசன்ஸ் கொடுக்கும். ஆல்சோ ஆட்டோமேட்டட் கிரேடிங். இதுவே எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணிடும். ஸோ டீச்சர்ஸோட டைம் சேவ் ஆயிரும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸை மென்டர் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பெட்டர் ஜாப் ஃபார் டீச்சர்ஸ். அப்புறம் லாங்குவேஜ் லேர்னிங் பாட்ஸ். நமக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா ஏஐ டியூட்டர்ஸ் 24/7 அவைலபிளாக இருக்கும். அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். இந்தியாவில் 250 மில்லியன்ஸ்க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இங்கே தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஸ்கூல் ஏஜ் பாப்புலேஷனும் இருக்குது. பட் ஏஐ பவர்டு எஜுகேஷனில் நம்ம ரொம்பவே பின்னாடி இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்தியாவில் நிறையா ஸ்கூல்ஸில் இன்னும் பேசிக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கூட கிடையாது. ஸோ என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு டீச்சர்ஸ், ஏஐயை த்ரெட்டாக பார்க்காதீங்க, உங்களோட டீச்சிங் பார்ட்னராக பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள் ஏஐயை கரெக்டாக யூஸ் பண்ண. லெட்ஸ் இவால்வ் இந்தியா டுகெதர் வித் த யூஸ் ஆஃப் ஏஐ.
முன்னாடியெல்லாம் ரொபாட்ஸை சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ நமக்கு நடுவுலையே நடக்குது, ஓடுது, டான்ஸ் ஆடுது, எல்லாமே பண்ணுது. போஸ்டன் டைனமிக்ஸுங்கிற யூஎஸ் கம்பெனி கிரியேட் பண்ண அட்லஸுங்கிற ரோபாட் ஓடும், ஜம்ப் பண்ணும், பேக் ஃப்ளிப் அடிக்கும், பிடிஎஸ் சாங்ஸ்க்கு டான்ஸ் கூட ஆடும். நீங்களே பாருங்கள். அவங்களோட இன்னொரு ரோபாட் ஸ்பாட், இது நாய் மாதிரியே இருக்கும். இது மைன்ஸ், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் டிசாஸ்டர் ஜோன்ஸில் பேட்ரோலிங்காக யூஸ் பண்ணுறாங்க. இது போக நம்மள மாதிரியே இருக்கிற ஹியூமனாய்ட்ஸ் ரோபாட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு சோஃபியா, ஹான்சன் ரோபாட்டிக்ஸ் டெவலப் பண்ண இந்த ரோபாட் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோபாட் சிட்டிசன். இதனால் ஹியூமன்ஸ் மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும் அண்ட் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியும். அடுத்தது அமெக்கா, இன்ஜினியர்டு ஆர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஹியூமனோட நேச்சுரல் இன்ட்ராக்ஷன் பண்ணும். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், ஐ கான்டாக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணும். அப்புறம் த ஃபேமஸ் ஆப்டிமஸ், இது நம்ம எலான் மஸ்க் கம்பெனியோட ப்ராடக்ட். இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஹியூமனாய்ட். இது ஃபியூச்சரில் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஹெல்ப் பண்ண போகிற ரோபாட். இந்த ரோபாட் எல்லாம் கஸ்டமர் சர்வீஸ், ஏர்போர்ட், மால்ஸ் மாதிரியான பப்ளிக் ஸ்பேசஸில் வர்றவங்கள வெல்கம் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஜப்பான், சவுத் கொரியா இவங்கெல்லாம் இந்த ரோபாட்ஸை ஹோட்டலில் ரூம் சர்வீஸில் ஃபுட் டெலிவரி பண்ண யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில் வயசானவங்களை பெட்லேருந்து தூக்குறதுக்கும், அவங்க கூட பேசுகிறதுக்கும், அவங்க கூட வாக்கிங் போகிறதுக்கும் ஒரு நல்ல கம்பெனினாவும் ஏஐ யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் நான் சொன்ன மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஏஜிஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இதுவும் ஏஐ தான், பட் வித் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் லைக் திங்க், லேர்ன் அண்ட் ரீசன். இது ஒரு லேமன் டர்ம்ஸில் சொல்லணும்னா இது ஒரு ஹியூமன்ஸ் வித் IQ 130. ஏன் 130 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதுதான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட லெவல் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டில் ஃபார் எபோவ் ஆவரேஜ் ஹியூமன். இதை இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணல, பட் அச்சீவ் பண்ணிட்டா ஏஜிஐனால் நியூ டிசிஷன்ஸும் மேக் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ரோக்ராமிங்கும் இல்லாமல் புது ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண முடியும், இன்டெலெக்சுவல் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியும் அவுட் சைட் ஆஃப் த டொமைன் நாலேஜ் ட்ரைனிங். இது அயன்மேன் மூவியில் வர ஜார்விஸ் மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். ஏஜிஐ ரீட்ரைனிங்கே பண்ணாமல் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுற ஒரு இன்டெலிஜென்ட் ஹியூமன் மாதிரி. இன் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் எனக்கு தெரிஞ்சு இதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் இன்னும் இதை அனௌன்ஸ் தான் பண்ணல. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த IQ லெவலை 300க்கு எடுத்துகிட்டு போகிறது தான். அங்கே போகும்போது தான் நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும், அதாவது ASI. இமேஜின் IQ 300 இருக்கிற ஹியூமன் நம்மக்கிட்ட யாருமே இல்லை. 276 தான் மேக்ஸிமம். இது வந்துருச்சு அப்படின்னா உலகத்தில் இது பண்ண போகிற படைப்புகளுக்கு அளவே இருக்காது. லிட்டரலி மக்களே, ASI எரா வில் பி லைக் எ மேஜிக். அதான் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள், பல ப்ராப்ளம்ஸை வந்து இது சால்வ் பண்ண சான்ஸ் இருக்குது. டைம் ட்ராவல், ட்ராவர்சபிள் வார்ம் ஹோல்ஸ் ஃபார் ட்ராவலிங் டு டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ், இது எல்லாமே சாத்தியமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்த 30 இயர்ஸ் AI கொண்டு வர போகிற ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சிலதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்பர், இது ஒரு ஜீன் எடிட்டிங் டூல். சயின்டிஸ்ட் இதை யூஸ் பண்ணி ஹியூமன், அனிமல், பிளான்ட் டிஎன்ஏல ஸ்பெசிஃபிக்கான இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை எடிட் இல்லை மாடிஃபை பண்ணுறாங்க. லைக் ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ண ஆர் கரெக்ட் பண்ண கிறிஸ்பரை யூஸ் பண்ணலாம். ஜெனட்டிக் டிசீஸ் இருந்தால் கிறிஸ்பர் யூஸ் பண்ணி க்யூர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரில் பிளான்ஸுக்கு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணவும் யூஸ் பண்ணுறாங்க. கேன்சர் க்யூருக்கு இதை யூஸ் பண்ண முடியுமான்னு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கன் பிரிண்டிங். இது 3D பயோ பிரிண்டர் யூஸ் பண்ணி ஹியூமன் பாடி பார்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறது. இதுக்கு ஸ்பெஷலாக பயோ இங்க்னு சொல்கிற லிவிங் செல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. லிவர், கிட்னி, ஹார்ட் டிஷ்யூஸ் மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆர்கன்ஸை AI லேபில் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபியூச்சரில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது ஸ்டில் ரிசர்ச் ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த சயின்ஸ் வந்து ஒரு பயங்கர பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. அடுத்தது குளோனிங் அண்ட் டிசைனர் பேபிஸ். குளோனிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கனிசமோட எக்ஸாக்ட் ஜெனட்டிக் காப்பியை கிரியேட் பண்ணுறது. ஃபேமஸ் எக்ஸாம்பிள் டாலி த ஷீப். இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளோன்ட் அனிமல். ஹியூமன் க்ளோனிங் பற்றி ஒரு பெரிய டிபேட் இருக்குது. சயின்டிஃபிக்காக பாசிபிளாக இருந்தாலும் எத்திக்கலி இது கரெக்டானு இன்னும் கொஷின்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், உங்கள் ஹேரில் இருந்து ஜீனோமை எடுத்து லேபில் DNA சீக்வன்சிங் பண்ணி எடிட் பண்ணி உங்களை நீங்கள் திருப்பியும் கிரியேட் பண்ண முடியும். டிசைனர் பேபிஸுங்கிறது பேபி பிறகுறதுக்கு முன்னாடியே அவங்க ஜீனை எடிட் பண்ணி அவங்க ஹைட்டு, ஐ கலர், இன்டெலிஜென்ஸ் மாதிரி ட்ரைட்ஸை சூஸ் பண்ணுறது. கிறிஸ்பர் மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ணவும் முடியும். ஃபியூச்சரில் இது டிசீஸை அவாய்ட் பண்ணலான்னு ஹோப் இருந்தாலும் இங்கேயும் எத்திக்ஸ் அண்ட் ஈக்குவாலிட்டியை கொஸ்டின் பண்ணுறாங்க. சைனாவில் ஒரு டாக்டர் HIV ரெசிஸ்டண்ட்டாக ஒரு பேபியோட எம்ப்ரியோவில் ஜீனை மாடிஃபை பண்ணுறாரு. பட் எத்திக்கல் ரீசனுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்கள் குழந்தைக்கு என்ன ஹைட், என்ன ஐ கலர், இது எல்லாமே என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது. அடுத்தது நானோபாட்ஸ். நானோபாட்ஸுங்கிறது ஒரு ஹியூமன் ஹேரோட விட்டை விட சின்னதாக இருக்கிற சூப்பர் ஸ்மால் ரோபாட்ஸ்.
இது ஹியூமன் பாடிக்குள்ளே போய் ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் செல்ஸை டிடெக்ட் பண்ணி டைரெக்டாக அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண டிசைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கீமோதெரபி மாதிரி ஃபுல் பாடிக்கு டேமேஜ் கொடுக்காம நானோபாட்ஸ் டார்கெட்டடாக கேன்சர் செல்ஸ் மேலே தான் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் இந்த நானோபாட்ஸை யூஸ் பண்ணி கேன்சரை பெயின் இல்லாமல் சர்ஜிக்கல் கட்ஸ் இல்லாமல் ட்ரீட் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. இந்த டெக்னாலஜியை நிறைய மக்கள் யூஸ் பண்ண இதோட காஸ்ட்டும் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த நானோபாட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் இம்யூனிட்டி சிஸ்டம் கூட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற மாதிரி இதில் அப்டேட் பண்ண முடியும். ஆர்டரி பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ண முடியும். டயபெட்டிஸையும் க்யூர் பண்ண முடியும். பாசிபிலிட்டிஸ் ஆர் என்லெஸ். அடுத்தது நியூரோலிங்க். நியூரோலிங்க்ங்கிறது இலான் மஸ்கோட பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் கம்பெனி. பிரெயினில் ஒரு சின்ன சிப்பை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அது பிரெயின் சிக்னல்ஸை ரீட் பண்ணி கம்ப்யூட்டர் ஆர் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். பேரலைஸ்ட் அண்ட் டிசேபிள் பர்சன்ஸ் அவங்க மைண்டில் யோசிக்கிறத வச்சு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண முடியும். வாய் பேச முடியாதவங்க கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத அந்த சிப் கம்ப்யூட்டர் மூலமாக வாய்ஸ் இல்லை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். இதை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் மெமரி லாஸ், பிளைண்ட்னஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் கூட க்யூர் ஆகலாம். இது ஒரு கேம் சேஞ்சிங் ஹோப் ஃபார் ஆல் த டிசேபிள் பீப்புள். இதோட மைண்ட் ப்ளோயிங் டெக்னாலஜி என்னென்னா 2065ல் மைண்ட் அப்லோடிங் இன் கிளினிக்கல் டெஸ்ட்டும் நடக்க போகுது. பேசிக்லி உங்களோட மைண்டோட காப்பியை நீங்கள் கம்ப்யூட்டரில் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். பேசிக்லி உங்களோட வாழ்க்கைக்கு அப்புறமும் உங்களோட காப்பி டிஜிட்டலாக கம்ப்யூட்டரில் உங்களோட வாரிசுகள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஐ மார்ஸ் காலனைசேஷன், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெராஃபார்மிங்லையும் யூஸ் ஆக போகுது. மார்ஸ் காலனைஸ் பண்ண ஹியூமன்ஸ் மார்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏஐ பவர்ட் ரோபோட்ஸை மார்ஸ்க்கு அனுப்பி ஹேபிட்டாட் பில்ட் பண்ண முடியும். சோலார் பேனல்ஸையும் செட் பண்ணி பவரையும் ஜென்ரேட் பண்ண வைக்கலாம். ரோவர் யூஸ் பண்ணி அப்டக்கல்ஸ் ஏதாவது இருக்கான்னு வாட்ச் பண்ணலாம். லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் லைக் ஆக்சிஜன், டெம்பரேச்சர், வாட்டர் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிவிட்டு டேஞ்சர் இருந்தால் அலர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் இஸ் வாஸ்ட், அன்பிரடிக்டபிள் அண்ட் அன்ஃபர்கிவிங். அதனால தான் மாடர்ன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஏஐ ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. ஸ்பேஸ் கிராஃப்டில் இன்ஸ்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஹியூமன் கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஏஐ தான் பிரெயினாக மாறி வேலை பார்க்குது. மார்ஸை காலனைஸ் பண்ணுறதுல இலான் மஸ்க் அண்ட் டீம் செம தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. 2030க்குள்ளே இதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். பேசிக்லி இன்னொரு 10 வருஷத்தில் சிலர் பூமியில் வாழ்வாங்க, சிலர் மார்ஸில் இருப்பாங்க, சிலர் நிலாவில் வாழ ஆரம்பிப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின், SpaceX Starship rocket is all set to land in Mars in 2030 already. Look at this Starship. இப்படி தான் மார்ஸ் இருக்க போகுது, இப்படி தான் மார்ஷியன்ஸும் இருக்க போகிறாங்க. பேசிக்கலி நான் டெராஃபார்மிங் சொன்னேன்ல, டெராஃபார்மிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸோட என்விரான்மெண்ட்டை நம்ம பிளானட் மாதிரி மாற்றுற விஷயம் த்ரூ பிளானிட்டரி ப்ராஜெக்ட்ஸ் அட் ஸ்கேல். அதாவது இப்போ இருக்கிற நம்ம டெக்னாலஜியில் நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் சன்னையே அங்கே கொண்டு வர முடியும். கொண்டு வந்து அங்கே ஹீட் ஜென்ரேட் பண்ணி மார்ஸோட கூலிங்கை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எர்த்து மாதிரி மாற்ற முடியும். அந்த அளவுக்கு இப்போ நம்மள்ட்ட டெக்னாலஜி இருக்குது. நாசாவோட மார்ஸ் ரோவர் பெர்சிவரன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரோவர் ஏஐ யூஸ் பண்ணி எர்த்துலேருந்து கமாண்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணாமல் மார்ஸ் சர்ஃபேஸில் செல்ஃபாக நேவிகேட் பண்ணுது. டெரைனை அனலைஸ் பண்ணி ஏதாவது அப்டக்கல் இருந்தால் அவாய்டும் பண்ணுது. அண்ட் பெஸ்ட் ரூட்டை இதுவே கண்டுபிடிக்குது. நம்ம இஸ்ரோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராமான ககன்யான் மிஷனில் ஏஐயை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஜெக்டரி ப்ரெடிக்ஷனில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படின்னா சேட்டலைட்டில் ராக்கெட் எவ்வளோ ஸ்பீடில், என்ன ஆங்கிளில், என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னு இது அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. அதாவது ஆன்போர்ட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம்லையும் ஏஐ ஹெல்ப் பண்ணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்டோட ஹெல்த், இன்ஜின்ஸ், சென்சர்ஸ், பேட்டரி இது எல்லா சிஸ்டமும் நல்லா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு ஏஐ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணும். எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் ஃபாஸ்ட்டாக தானாக டெசிஷன் எடுத்து மிஷனை ஸ்மார்ட்டாகவும் சேஃபாகவும் வைக்கிறது தான் இதோட வேலை. இன்ஃபேக்ட் இந்தியாவோட சக்ஸஸ்ஃபுல் மூன் லேண்டிங் மிஷனான சந்திராயன் 3ல் இஸ்ரோ பிரக்யான் ரோவர்னு ஒரு ரோபோட்டை தான் அனுப்பி வச்சாங்க. சேட்டலைட் இமேஜஸை ப்ராசஸ் பண்ணுறதுலையும் ஏஐ தான் ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் சேட்டலைட்ஸ் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை சென்ட் பண்ணும். அண்ட் ஏஐ அதை ப்ராசஸ் பண்ணி சயின்டிஸ்டோட வேலையை ரொம்பவும் ஈஸியாக்கி லைஃப் சேவிங் டிசிஷன்ஸை ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நாட் ஒன்லி தட், கிளைமேட் சேஞ்சஸ், கிராப்போட ஹெல்த்து இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணவும் மானிட்டர் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ரவுட்ஸ் மாதிரியான நேச்சுரல் டிசாஸ்டரை ப்ரெடிக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஃபியூச்சரில் ஏஐ ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் தானாக டாக் பண்ணவும், ஸ்பேஸில் டீப்பாக போய் நேவிகேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ண போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஹியூமன்ஸ் ரியல் டைமில் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஏஐ தான் அட்டானமஸ் டிசிஷன் எடுத்து மிஷனை ஸ்மூத்தாகவும் சேஃபாகவும் ஹேண்டில் பண்ண போகுது. செல்ஃப் டிரைவிங் அட்டானமஸ் கார்ஸில் கம்ப்யூட்டர் விஷனை வச்சு தான் ரோட் சைன்ஸ், லேன் மார்க்கிங்ஸ், டிராஃபிக் லைட்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் மற்ற வெஹிக்கிள்ஸையும் இது ரெகனைஸ் பண்ணுது. அப்புறம் சென்சர் ஃபியூஷன், இது லைடார் அதாவது லேசர் பேஸ்ட் டிஸ்டன்ஸ் மேப்பிங், ரேடார், ஜிபிஎஸ் அண்ட் கேமராலிருந்து வர டேட்டாவை எடுத்து வெஹிக்கிளோட சரௌண்டிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இதை வச்சு இந்த டெக்னிக் மூலமாக காரு அதை என்கவுண்டர் பண்ணுற எல்லா எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் லேர்ன் பண்ணிக்கும். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக டெஸ்லாவோட ஆட்டோ பைலட்டையும் கூகுளோட வேமோவையும் சொல்லலாம். ஒரு வருஷத்தில் 1.25 மில்லியன் டெத்ஸ் ரோடு ஆக்சிடென்ட்னால நடக்குது.
பட் ஏஐ கார்ஸ் இதை ஈஸியாக தடுக்கும். ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் அண்ட் ஒவ்வொரு காரும் மற்ற கார்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் இது அலர்ட்டாகவும் இருக்கும். எபோவ் ஆல் நோ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். ஸோ டியூரிங்கோட இமேஜினேஷனில் இருந்து நம்மகிட்ட இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய பாதையை ஏஐ கடந்து வந்திருக்கு. ஏஐனால் டிசீஸை க்யூர் பண்ண முடியும், ரோடு ஆக்சிடென்ட்ஸை குறைக்க முடியும், மார்ஸில் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை லேண்ட் பண்ண முடியும், வாய் பேச முடியாதவங்களை கூட பேச வைக்க முடியும், பேரலைஸ் ஆனவங்களையும் மூவ் பண்ண முடியும். பட் அந்த பவர் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்து வருது. ஏஐயை நம்ம க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறோமா டிஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. எலான் மஸ்க் அண்ட் டீம் அவரோட ஃப்ரெமாண்ட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் ஆப்டிமஸ் ரோபோட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது லேட் 2025 இல்லை ஏர்லி 2026 சேல்ஸுக்கு வந்துடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்துருச்சுன்னா நம்ம டெய்லி செய்கிற ரிப்பிட்டேட்டிவ் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். இது நம்மளோட வாழ்க்கை முறையை கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டே இல்லை. ஸோ இது ஏஐயோட முடிவு கிடையாது, இது ஏஐயோட ஆரம்பத்துக்கான முடிவு. ஸோ மக்களே, ஏஐ பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேசிக் ஐடியாவை பார்த்தோம். பட் இது ஜஸ்ட் சர்ஃபேஸ் தான். ஏஐ வேர்ல்டில் இன்னும் டீப்பராக போனால் ChatGPT, Gemini AI மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை 10x ஸ்பீடில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் ஏஐ ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணி பிஸ்னஸ், ப்ரொடக்டிவிட்டி, டிசைன் இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த பர்பஸ்க்காக நான் 2 ஸ்பெஷல் கோர்சஸை உங்களுக்காகவே க்யூரேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட், நத்திங் பட் தி ஜெனரேட்டிவ் ஏஐ ChatGPT. ChatGPTயை நிறைய பேர் இன்னும் கூகுள் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் சொல்லணும்னா இதோட ஸ்கோப் கூகுளை விட 100 மடங்கு அதிகம். இது வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்காது, இது ஐடியாஸ் க்ரியேட் பண்ணும், கண்டென்ட் எழுதும், பிளான் ப்ரிப்பேர் பண்ணும், வெப்சைட் க்ரியேட் பண்ண கோடு எழுதும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பர்சனல் டியூட்டராகவும் இருக்கும். இந்த கோர்ஸில் ChatGPT எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுல இருந்து அதோட கிரியேட்டிவ் யூஸ் கேசஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன். செகண்ட் கோர்ஸ், நீங்கள் எல்லாம் கேட்ட ஏஐ மாஸ்டர் கிளாஸ். ChatGPT தவிர ஆயிரக்கணக்கான ஏஐ டூல்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. இந்த கோர்ஸில் டேட்டா அனலிட்டிக்ஸ், வீடியோ எடிட்டிங், இமேஜ் ஜென்ரேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ஆட்டோமேஷனில் எப்படி ஏஐ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த 2 கோர்ஸையும் தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப் பல விஷுவல்ஸோட நம்ம சேனல் ஸ்டைலில் அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டோன்ட் மிஸ் இட். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், டிசைனர், பிஸ்னஸ் ஓனர், கண்டென்ட் கிரியேட்டர், ஐடி ப்ரொஃபஷனல், ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை உங்களால் சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும். இது லிட்டரலி எல்லாருக்குமான கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 500 யூசர்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட். ஹரியப். கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி என்ரோல் பண்ணுங்கள். ஏஐ ஹெல்ப்போட இந்த டிஜிட்டல் வேர்ல்டை கான்கர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தனா இங்கே கிளிக் பண்ணி பிட்காயின் பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். சைனிங் ஆஃப்.